வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது மக்கள் ஒரு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே மக்களுக்குரிய பாதுகாப்பை நிர்ணயம் செய்து மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறது. மக்கள் இன்றைக்கு நம்பிக்கையோடு அவர்கள் இழந்த அந்த இடத்தை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் பெறப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து மக்களுடைய இடப்பத்திரத்தை முழுமையாக புதுப்பித்து புதிதாக மாற்றுவதற்குரிய சட்ட ரீதியான கடுமையான சட்டமாக கட்டாய சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கு எண்ணற்ற பினாமி இடங்களாக மட்டுமே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆக்கிரமிப்பு கடந்த 5 வருடத்தில் எண்ணற்ற மக்களை மிரட்டி எண்ணற்ற பதிவுகள் இன்றைக்கு பதிவிட்டிருக்கின்றார்கள். இதை அனைத்துமே முழுமையாக ஆண்டுகளாக வருடங்களாக வைத்திருக்கக்கூடிய பத்திரங்கள் அனைத்துமே தணிக்கையின் பெயரில் எடுத்து முழுமையாக அதற்குரிய ஆவணங்கள் பரிசோதனை செய்து அந்த பத்திரத்தை முழுமையாக புதிய பத்திரமாக மாற்றுவதற்குரிய கட்டாய சட்டம் நம்மளுடைய உச்சநீதிமன்றம் நம்மளுடைய மத்திய அரசும் கொண்டு வரப்பட வேண்டும். இது இன்றைக்கு ஒரு தனிநபர் ஆதிக்கமாக மக்களுடைய அனைத்து வகையான சொத்துக்களை அபகரித்து ஆண்டு கொண்டு இருக்கும் அனைத்துக்குமே தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு கடினமான சட்டமாக்கப்படும். மற்றும் கடந்த 5 வருடத்தில் நடந்த அனைத்து இடப்பதிவு அனைத்துமே மறுபரிசீலனைக்கு எடுக்க வேண்டும். அனைத்து வகையான அவர்களுடைய வங்கி கணக்கு மற்றும் ஆவணங்கள் தணிக்கை ஏற்படுத்தப்பட்டு இதற்குரிய சட்ட ரீதியாக எடுக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஒரு மிகப்பெரிய அவர்களுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி அம்மக்களை அடிமையாக்கி எழுதப்பட்ட அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் மறுபடியும் அதற்குரிய வழக்குகள் மற்றும் அந்த பத்திரம் அனைத்துமே மறுபரிசீலனைக்கு எடுக்கப்பட வேண்டும். இது மக்களின் எளிய மகளாக இங்கு நான் பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.